என்னை தத்தெடுத்த தமிழுக்கு வணக்கம் மக்களே. இது செஞ்சுதான் போச்சு டீம் பாருங்க. முக்கியமான ஆள் மெயின் பிக்சர் மீடியாங்கடா உங்கடா அவனுக்கு அவர் காட்டுற மாதிரி இவர் தெரிஞ்சாக்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்க. போட்டு இவர் தான் மெயின் பிக்சர் மீடியா ஐபிசி தமிழ். என்னை உதவி வேணுமென்றாக உங்ககிட்ட கேட்கலாம். சரி, நான் உங்கள் சன் ஆஃப் ட்ராவல். நாம் இன்றைக்கு எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். அதாவது மட்டக்களப்பில் இருக்கிற மக்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் இது எந்த இடம்ட்டு. வேறு எந்த இடங்கள்ல மட்டக்களப்பு கொப்பட்டிச்சோலை தான் தோன்றி ஈஸ்வரர் ஆலயம். என்ன விசேஷம் என்று பார்த்தீங்கன்னா இன்றைக்கு தான் தோன்றி ஈஸ்வரர் ஆலயத்தினுடைய சித்திர தேர் பவனி தான் இன்றைக்கு இடம்பெறப்போது. 2 தேரை பார்க்கக்கூடியதாக இருக்கும். முன்னுக்கு இருக்கிறது பிள்ளையாருடைய சித்திர தேர், பின்னுக்கு இருக்கிறது இந்த இருக்கிறது வந்து சிவபெருமானுடைய சித்திர தேர். எப்படி இருக்குன்னு பாருங்க, மிகவும் அலங்கரித்து வச்சுருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பக்தர் கூட்டங்களை பெரும் அளவில் காணக்கூடிய மாதிரி இருக்கும். உள்ள ஒன்றுமே பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா முன்னுக்கு நிற்கிற பிள்ளையாரினுடைய சித்திர தேருக்கு வந்து பூசைகள் இடம்பெற்று கொண்டிருக்கு. அதுக்கப்புறம் சிவபெருமானுக்குரிய பூசைகள் இடம்பெறும். முதலாவதாக வந்து பிள்ளையாரினுடைய சித்திர தேர் இழுப்பாங்க. அதுக்கு பிறகு சிவபெருமானுடைய சித்திர தேர் பவனி இடம்பெறும். தொடர்ந்து வீடியோவை பார்த்து கொண்டே இருங்க. தொடர்ந்து இந்த பூசைகள் எல்லாம் கண்டு கழிக்கக்கூடியதாக இருக்கும். இப்போ நீங்கள் நேரடியாக பார்க்கக்கூடியதாக இருக்கும். பக்தர்கள் எல்லாரும் வந்து பூசைகள் எல்லாம் கண்டுகளிக்கக்கூடியது, அதுவும் இருந்து கண்டுகளிக்கக்கூடியதை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும். இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து இந்த தேரோட்டமானது ஆரம்பமாகிடும். இப்போ பாருங்க, நான் இப்படி இருக்குன்னு காட்டுறேன். மக்கள் கூட்டமெல்லாம் எவ்வளோ பேர் வந்திருக்காங்க, எவ்வளோ பேர் இந்த சித்திர தேரை இழுக்காங்கன்றதையும் பாருங்க. ஆலயத்திலே சிவப்பரம்பராகிய தந்தோண்டீஸ்வரர் பெருமான் அமர்ந்திருந்து வீதியுலா வருகின்ற சித்திரத்திற்கான படம் போட்டுகின்ற நிகழ்வு இன்னும் ஓரிரு நிமிடங்களிலே இடம்பெற இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து இப்போது சித்திரத்திலே தீப ஆராதனைகள் காட்டப்பட்டு நடைபெற்று அதன் பிற்பாடு வணக்கமாய் படத்தினை தூக்கி கொடுக்க வடம் பூட்டுகின்ற ஆரியப்பதியை சேர்ந்த ஸ்ரீ முருகன் ஆலயத்தினுடைய நிர்வாகத்தினர் அதனோடு இணைந்தவர்கள் அந்த மடத்தினை சிறப்பான முறையினை பூட்ட அந்த அற்புதமான விளம்பர இருக்கிறது. எனவே இந்த நிகழ்வுகளை எல்லாம் ஆலய வீதியிலே வளைத்து நின்று எங்கள் அடியார்கள் கண்டுகளித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்போ நீங்கள் வடம் பூட்டுற நிகழ்வை வந்து கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கும். பாருங்க எப்படி இருக்க போகுதுன்ட்டு முன்னுக்கு போய் காட்டுறேன். அந்த சிவபெருமனுடைய தேருக்கும் பிள்ளையாரனுடைய தேருக்கும் வடம் பூட்டும் நிகழ்வு எப்படி இடம்பெற்று கொண்டிருக்குன்னு பாருங்க. பார்த்து கொண்டே இருங்க. தொடர்ந்து மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் டச் பண்ணி ஆல் என்றதையும் கிளிக் பண்ணி விடுங்க. காணப்படுகிறது. காரணம் ஒன்றுதான், எல்லா தேரிலும் நீங்கள் குற்று பார்த்தால் விளங்கும் பிரம்மதேவன் 4 குதிரைகளை தேரோட்டியாக அவர் இருந்து கொண்டிருப்பார். ஆனால் இந்த தேரிலே அது இல்லை. என்ன காரணம்? ஆதியும் அவனே, அந்தமும் அவனே, பிரம்மாவும் அவனே, விஷ்ணுவும் அவனே, அனைத்தும் நானே என்கின்ற வண்ணமாக அவன் இருந்து கொண்டிருக்கிறான். ஆகையினாலே எவனும் தேவையில்லை என்கின்ற
பார்த்தீங்கன்னா பிள்ளையாரனுடைய தேர் நகர்ந்து சென்று கொண்டே இருக்கு. அதுக்கு பின்னுக்கு சிவபெருமானுடைய தேர் வாரத்துக்கு ரெடி ஆகி கொண்டிருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் சிவபெருமானுடைய தேரும் நகர்ந்து வரக்கூடிய காட்சியில் காணக்கூடியதாக இருக்கும். மறக்காமல் நம்மளோட சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் டச் பண்ணி ஓல் என்றதையும் கிளிக் பண்ணி விடுங்க. அப்போ தான் நாம் தொடர்ந்து போடக்கூடிய வீடியோ எல்லாம் உங்களை வந்து சேரும். அதோட நம்மளோட டிக்டாக் ஐடியையும் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளோட ஃபேஸ்புக் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. டிக்டாக் ஐடியில் நேம் கிரோட்டின் விலாஸ், ஃபேஸ்புக் பேஜில் நேம் சன் ஆஃப் ட்ராவல். அதெல்லாம் தொடர்ந்து நாங்கள் தரப்போகிற வீடியோட அப்டேட்லாம் வந்து கொண்டே இருக்கும். உங்களுக்கு தொடர்ந்து இந்த சிவபெருமானுடைய சித்திர தேர்வை பார்த்து கொண்டே இருங்க. நான் உங்களை இந்த வீடியோட எண்டிங்கில் சந்திக்கிறேன்.
ஹீரோ ஹீரோ அதிசூக்கும பஞ்சாக்கிரகம் நாயோட்டு மந்திரம் என்று சொல்லுகின்ற இந்த 4 மந்திரங்களையும் எம்பெருமானவர்களுக்கு உணர்த்தி இருக்கின்றார். அதுவகையிலே பூர்ண பஞ்சாக்கிரமாக விளங்குகின்ற இந்த நமசிவாய மந்திரத்தை ஒருவேளை இந்த உலகத்திலே நீங்கள் ஓதி வருவீர்களாக இருந்தால் போனம் கடந்த புண்ணியங்கள் கைகூடும், செல்வம் பெருகும், பலம் பெருகும், நோய் நொடியற்ற வாழ்வு வளரும், 16 செல்வங்களும் உங்களுக்கு கிடைத்து இந்த உலகில் இறை நாமத்தோடு புண்ணிய ஆத்மாக்களாக வாழ்வதற்கு உரிய மந்திரம் நமசிவாய மந்திரம். அதை விடுத்து அடுத்ததாக விளங்குகின்ற மந்திரம் சிவாய நம என்கின்ற அந்த அதிசூக்கும பஞ்சாக்கிரம மந்திரம். சமய தீட்சை என்கின்ற சில தீட்சை எடுத்தவர்கள் தினந்தோறும் அதிசூக்குமமாக விளங்குகின்ற அதிசூக்கும பஞ்சாக்கிரத்தை வள்ளலாக விளங்குகின்ற எம்பெருமானது அற்புதமாக ஆடி அசைந்து அசைந்து வருகின்ற கண்கொள்ளா காட்சியானது இப்பொழுது வருகின்ற கொண்டிருக்கின்றது. நந்தி கொடியானது அசைந்து வர மேல காலங்கள் முழங்க அரோகரா அரோகரா என்கின்ற சத்தங்கள் இசைக்கிற ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய என்ற பஞ்சாக்கிர மந்திரங்கள் ஒலிக்க ஈரோடு 14 லோகங்களுக்கும் அதிபதியாக விளங்குகின்ற அகிலாண்டோடு பெருமாண்ட நாயகனாக விளங்குகின்ற கொட்டத்தி தான் தோன்றி ஈஸ்வர பெருமானானவர் இந்த சித்திர தலரோடிலே ஏறிக்கொண்டு ஈசனே
கணவந்த வாழ்வை நம்பி காற்றந்த மோவாதை மாறுத சூழல் கண்கொண்டோ நித்தம் நித்தாம் உடலந்த உன்னிக்கு உணவந்த இறைவடி போயாமல் இரவு மகனாம் உங்கொண்டோரங்குகளை கண்டவே எல்லாரே தொழுவயம் அடைந்திலேனே கடவந்த வழியறையில் வந்த வாதங்களும் தாவரம் பின்னலிட்டே பிள்ளையை பெற்றையும் கால தந்தையும் காமநேரத்திலே எம்பெருமான் உருகி அந்த ராவணனுடைய இசையிலே அவருடைய மனம் நெகிழ்ந்து விட்டாற் போல இந்த நடராஜ பத்திலே எம்பெருமான் அப்படியே அசையாமல் நின்று விட்டார் போலும். எம்பெருமான் ஈசானிய வந்திருக்கின்றது. பல அடியவர்களுடைய ஆபரணங்கள் களவாடப்பட்டிருக்கின்றது. பல மாலைகள் திருடர்களால் பிக்கப்பட்டிருக்கிறார் என்று முறைப்பாடுகள் இவ பார்த்தீங்கன்னா பிள்ளையாரனுடைய தேரும் சிவபெருமானுடைய சித்திர தேரும் ஆரம்பிக்கப்பட்ட இடத்தையே வந்து அடைஞ்சிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா வடங்கள் எல்லாம் திருப்பி கொண்டு வரப்படுற காட்சிகளை காணக்கூடியதாக இருக்கும். பக்தாடியார்கள் கைகளில் இருந்து தொடர்ந்து திருவெட்டை திருவிழா நடைபெறும். இந்த ஆலயத்தில் அதாவது சித்திர தேர்பவனியை தொடர்ந்து திருவெட்டை திருவிழாக்கு போவாங்க. மறக்காம
நம்மளோட வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. தொடர்ந்து இது சம்பந்தமான அப்டேட்ஸ் எல்லாம் வாரத்துக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவுக்கு பாய் சொல்லிக்கிறேன். அதோட மறக்காமல் நம்மளோட டிக்டாக் ஐடியையும் ஃபேஸ்புக் பேஜையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. டிக்டாக் ஐடியில் நேம் இருபத்தி நிகழாஸ், ஃபேஸ்புக் பேஜில் நேம் சன் ஆஃப் டிராவல். அது மட்டும் இல்லாமல் இந்த சித்திர தேர் பவனி மிகவும் பக்திகரமாக பக்த அடியார்கள் அரோகரா கோஷத்துக்கு மத்தியில் பக்த அடியார்கள் புடை சூழ இந்த சித்திர தேர் பவனி இதே நிறைவேற்றுவதற்கு தொடர்ந்தும் வீடியோவை பார்த்து கொண்டு இருங்க. நான் இன்னும் ஒரு நல்லதொரு வீடியோவில் உங்களை சந்திக்க மக்களே. இவன் தேடி வருகின்ற உள்ளத்தை சலமோடு தூரம் மறந்தறியேன். திருப்பணி சபையிலே பல சேவைகள் செய்திருக்கின்றன. தொடர்ச்சியாக பக்த அதிகாரிகளுடைய தங்க ஆபரணங்கள் தற்போது தொலைக்கப்பட்டிருக்கின்றது. அம்மா தற்போது அழுது கொண்டிருக்கிறது.